வணக்கம் நண்பர்களே. சமீபத்தில் நடந்த குரூப் 1B 1C எக்ஸாமில் கேட்டிருந்த ஒரு கொஷின் இது. A:B:C ஈக்குவல் டு 2:3:5 மற்றும் மீபோவா ஆஃப் A, B ஈக்குவல் டு X என இருந்தால் 2B - 3A + 4C மற்றும் 5A - 2C + 5B இவற்றின் மீப்பெரு பொது வகுத்தின்னு கேட்டிருக்காங்க. ஏவுக்கும் பிக்கும் HCF என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எக்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஏவுக்கு வேல்யூ 2x, பிக்கு வேல்யூ 3x. மூணுத்தையுமே ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதால கண்டிப்பாக சிக்கும் HCF என்னவா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா எக்ஸு. அப்போ 5x. ஸோ ஏவுக்கு 2x, பிக்கு 3x, சிக்கு 5x. இப்போ இங்கே பாருங்கள், இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2A - 3B + 4C இதுக்கும் 5A - 2C + 5B இதுக்கும் HCF என்ன அப்படிங்கிறது தான் அவங்களோட கொஷின். இப்போ ஏபிசியுடைய வேல்யூ ஒவ்வொன்றா கொண்டு வந்து அப்ளை பண்ணலாம். இங்கே பாருங்க 2B, பியோட வேல்யூ 3, அப்போ 3 6 மைனஸ் 3A, ஏவோட வேல்யூ 2 2 6 ப்ளஸ் 4C, சியோட வேல்யூ 5 4 5 20, அப்போ ப்ளஸ் 6 மைனஸ் 6 கேன்சல் ஆகிடுச்சுன்னா இங்கே கிடைக்கிறது 20xன்னு கிடைக்குது. கரெக்டாக, ஏன்னா எல்லாத்துலேயும் எக்ஸ் இருக்குது. அடுத்தது இங்கே வருவோம் 5A, ஏவுக்கு பதில் 2ன்னு போட்டோன்னா I2 10 மைனஸ் 2C ஈரஞ்சு 10 ப்ளஸ் 5B I3 15, அப்போது ப்ளஸ் 10 மைனஸ் 10 கேன்சல் ஆகிடும், 15xன்னு கிடைக்குது. அவங்க கேட்குறது இது ரெண்டுத்துக்கும் மீபோவா HCF என்ன அப்படின்னு கொஷின் கேட்டிருக்காங்க. அப்போ பாருங்கள், ரெண்டுத்துலேயும் எக்ஸ் பொதுவாக இருக்கிறதால எக்ஸ். 20 15 ரெண்டு எந்த வாய்ப்பாட்டில் வரும்? 5ஆம் வாய்ப்பாட்டில். ஸோ ஆன்சர் 5xன்னு இருக்கணும். ஆனால் அவங்க ஆன்சரில் 5xன்னு கொடுக்கல. அதுக்கு பதில் பாருங்கள் ஏன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் ஏன்றது வெறும் 2x, ஆனால் நமக்கு தேவையானது 5x. ஸோ இது கிடையாது. B + C, பிக்கு 3x, சிக்கு 5x கூட்டினா 8x, ஆனால் நமக்கு தேவையானது 5x. ஸோ இதுவும் இல்லை. A + B, ஏவுக்கு 2x, பிக்கு 3x கூட்டணும் அப்படின்னா 5x. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் C, A + B. டி வேணா பாருங்கள், சிக்கு 5x, ஏவுக்கு 2x கூட்டினா 7x வருது. ஸோ இதுவும் கிடையாது. ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் C, A + B அப்படிங்கிறது தான் இந்த கேள்விக்குண்டான சரியான விடை. ஓகேங்களா? தேங்க்யூ.